வாத்தல. அடே போச்சு. உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேலடா பொண்ணு. என்னடா 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 நடக்குதுங்க? நீதான் இப்ப நடந்து வந்த. இங்கே ஆமா, உனக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதாடா? ஆ, அது என்ன மனுஷன்டா நீ? ஒரு பக்கம் உன் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் உன் பொண்டாட்டியோட தங்கச்சி. இப்ப என்னடான்னு இந்த பொண்ணு என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய், என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்காத, போடா பேசாம. ஆ, நான் பேசாம போய்கிட்டே இருந்தா நீ உன் திருவிளையாடல நடத்திக்கிட்டே தான் இருப்ப. ஏண்டா, அந்த காயத்ரி பொண்ணு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியில் அவ என்னடான்னா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. சரி, கழுத போனா போகட்டும் அப்படின்னு இப்பதான் இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சேன். அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, நான் முத்தம் கொடுத்தேன், நீ பார்த்த. பார்த்தனாலதான் பேசுறேன். இரு உன்னைய இரு. எங்க உன் பொண்டாட்டி? ஏங்க இந்தாங்க மலருங்க, இங்க வாங்க. டேய் டேய் டேய், நீ இருடா. பொண்ணு பாத்தியா நீ என்ன வேலை பார்த்துட்டேன்னு? இங்க வாங்கங்க. என் பொண்டாட்டி வர்றதுக்குள்ள ஓடிரு பொண்ணு, ஓடிரு. ஓகே தல, பாய். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுக்காரனை பாத்தீங்களா? இந்த நிக்கிறாரு, அவருக்கு என்ன? பக்கத்துல நிக்கிற ஆளை பாத்தீங்களா? பக்கத்துல நீங்க தான் நிக்கிறீங்க. நான் தான் நிக்கிறேனா? டேய், எங்கடா அவளை? யாரு? ஏய், என்னடா மலர், நீங்க எங்கிட்டு வாங்கடா. என்ன ஆச்சு பார்ட்னர்? இங்க பாருங்க, என்கிட்ட கழுங்க. சொல்லுங்க என்ன? இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்காரன் பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தா. ஆமா, இப்ப நீங்க கூப்பிட்டதும் நான் வந்தனே, அப்பம்போது பார்த்தேன். ஆ, பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. கேளுங்க, அவங்கிட்ட கேளுங்க. என்னங்க அனுஷ்கா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? அனுஷ்காவா? அவ பேர் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுமா? பேரும் தெரியும், யார் என்னன்னு தெரியும். தெரியுமா? ஆமா தெரியும். இப்ப நீங்க எதுக்கு கோவப்பட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். தெரியுமா? சரி அரவிந்தன், நீங்க லவ் பண்ற பொண்ணு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அது நியாயமான கோவம் தான். எனக்குமே இவர்கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் கோவம் வரத்தான் செஞ்சது. ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ உங்களுக்கு தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றதுக்கு கூட இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கலாம். எது? டேய், என்னடா சொல்றாங்க? நீ தானே கூப்பிட்ட பஞ்சாயத்துக்கு, கேளு. நீங்க ஒன்னும் நினைச்சுக்கிடாதீங்க அரவிந்தன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணாத்தான் தெரியுது. என்ன கொஞ்சம் சினிங்கி சினிங்கி பேசுது. மற்றபடி பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான ஜோடி தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமா அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நாங்களே பண்ணி வைக்கிறோம். இது சரியான லூஸா இருக்கும் போல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னே என்னையும் சேர்ந்து லூஸ் ஆக்கிடுவாங்க. இது ஊர் பிரச்சனைக்கு வரைஞ்சு கட்டிட்டு போறதுக்கு தான் லாய்க்கு போல. என்ன சிரிப்பு? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ என்ன உங்க பக்கத்துல ஒட்டி ஒட்டி வந்து நின்று பேசிட்டு இருக்கா? இல்லடா, அப்படியெல்லாம் இல்ல. அரவிந்தன் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள இவன் வந்து தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குன்னு இவ்வளவு பக்கத்துல நிக்க விடுறது ஒரு பொண்ணு? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன்டா. பார்த்து இருக்கணும் என்ன? சரிடா. மாப்ள, வாங்க வாங்க மச்சான், வாங்க போட்டோ எடுக்க போவோமா? எடுக்கலாம். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டா? சரி வாங்க. அப்புறம் ஒரு ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க மச்சான். இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவீடுன்னு கூப்பிடவே இல்லை. ஆமா, அதான் ரிசப்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவீட்டுக்கு அழைக்கலான்னு ஒரு யோசனை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு இருக்கோம். அப்படியா? தாராளமா கூட்டிட்டு போங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்குவோம். ஐயாட்டையும் ஆத்தாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். சரிங்க மாப்பிள்ள. பிள்ளைகளுக்கு அங்கிருந்து காலேஜும் பக்கம். ஒரு வாரம் போல வீட்டுல தங்க வச்சுட்டு அனுப்பட்டுமா? அது நீங்க தம்பிக்கிட்டே வெண்ணிலக்கிட்டே அவங்க வசதிப்படி கேட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னு ஐயா கிட்டையும் ஆத்தா கிட்டையும் பேசிட்டு மாப்பிள்ள கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்போம். அதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். சரிங்க மாப்பிள்ள, வாங்க போவோம். அக்கா அம்மா அவங்கெல்லாம் எங்க காணோம்? பசிக்குதுன்னாங்க, சாப்பிட உட்கார வச்சுட்டு வந்தோம். அப்படியா? அப்படின்னா அவங்க சாப்பிட்டு வரட்டும், அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம்.
பந்தி முடிய போகுது, வந்துருவாங்க. நம்ம போனோம்னா சரியா இருக்கும். சரி, அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. மலர், பார்ட்னர் உங்க கொழுந்தனை அங்க ஒரு வாரம் அனுப்பி வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? போயிட்டு வரட்டும் பார்ட்னர். இல்ல, அவன் இல்லாம இருந்துருவீங்களா, இல்ல அவன் தான் நீங்க இல்லாம இருந்துருவானா? அதுக்குன்னு பார்த்தா முடியுமா? கல்யாணம் ஆனா இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் உண்டு தானே. ஆமா, உண்டுதான். தம்பிக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்கல, அதான் கூப்பிடுறாங்க. அனுப்பி வச்சிருவோமா? ஆமா பார்ட்னர், நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு நல்ல நாளா இருக்கான்னு பாத்துக்குவோம். ஐயா கிட்டே ஆத்தா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவோம். ம். சரி, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. நம்ம வீட்டாளுங்க மட்டும்தான் இருக்காங்க மண்டபத்துல. போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. சரிம்மா, இந்த வந்துடுறேன். ம். நீங்க எதுவும் டச்சப் எதுவும் பண்ணலையா? இல்ல பார்ட்னர், நல்லா தான் இருக்கு, போதும். நீங்க எப்பவுமே அழகுதான். ஆமா ஆமா, போதும், போங்க போய் மாத்திட்டு வாங்க. சரிடா, இந்த வந்துடுறேன். ம். டேய், இப்போ எதுக்குடா மண்டபத்துல இருந்து வந்ததும் வராததுமா என்னை இப்படி உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டி போட்டு நீங்க 2 பேரும் பக்கத்துல ஒருத்தரா உட்காந்துருக்கீங்க? உன்னை பள்ளி வாங்க போறோம் கருப்பாயி, பள்ளி வாங்க போறோம். எது பள்ளி வாங்க போறியா? பள்ளி இல்ல, பள்ளி பள்ளி. ரிவெஞ்ச் எடுக்க போறேன். என்னத்துக்கு? என்ன சுண்டக்கான்னு சொன்னேல, அதுக்குதான். அதுக்கு இப்போ நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்க போறீங்களா? என் மேல கையை வச்சிருவீங்களாடா நீங்க? உன் மேல கைய வைக்காமலே இப்போ உன்னை எப்படி கதறி துடிக்க விடுறேன்னு பாரு. இந்த எம்கேவை பத்தி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, கூட பிறந்த உனக்குமா தெரியாது? தெரிஞ்சும் நீ என்ன சுண்டக்கான்னு சொல்லியிருக்கன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? அடே, இப்போ எதுக்குடா பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு இருக்க? என்னடா பண்ண போற? மேல கையை வச்சேன்னு வையி, உங்க அண்ணனை கூப்பிட்டேன், முடிஞ்சது சோழி உனக்கு. ஆனா உனக்கெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே என் அண்ணன் கூட. ஆனா இப்ப நான் உன்னை ஏதாவது பண்ணா நீ உடனே என் அண்ணனை கூப்பிடுவியோ? நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உன்னை காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு சண்டை போட்டாலும் அக்காவை கொண்டுன்னா ஓடி வருவான்டா என் தம்பி. அப்படி ஓடி வர்றதுக்கு முதல்ல என் அண்ணே வீட்டுல இருக்கணும். வீட்டுல இல்லையா? இல்ல, மண்டபத்துக்கு செட்டில் பண்ண போயிருக்காரு. அதான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு இவரும் கூட்டு என்னடா? ஆமா, கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாமே நாங்க தான். என்ன மச்சான்? ஆமா மாப்பிள்ள. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. உனக்கு இங்கேயே இருக்கு கருப்பாயி. டேய், முதல்ல கட்ட அவுத்து விடு. முடியாது, இன்னைக்கு உன்னை பள்ளி வாங்கியே ஆகணும். மச்சான் ரெடியா? நான் எப்பவோ ரெடி மாப்பிள்ள. அங்கிட்டு இங்கிட்டு அசஞ்சான பிடிச்சி ஒரே அமுக்க அமுக்கி தூணோட சேர்த்து கட்டிடுவோம். ஸ்டார்ட் பண்ணட்டா? ஸ்டார்ட் பண்ணு மாப்பிள்ள. என்னடா பண்ண போற எரும மாடு? என்ன பண்ண போறேன்னு பாரு. 6 அடி கூந்தலை முன்னாடி போட்டுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டிக்கிட்டு திரியிறேல இரு. இப்போ உன் மேல கைய வைக்காமலே உன்னை எப்படி கதற விடுறேன்னு பாரு. ரிசப்ஷன் நல்லபடியா முடியணுமேங்கிறதுக்காகத்தான் மவளே நீ நேற்று பேசின பேச்செல்லாம் இந்த காதால கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன்னதும் உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டேல. இப்ப தெரிஞ்சுக்குவ இந்த எம்கேன்னா யாருன்னு. இதோ பார். என்னடா இது கையில? நீ தொங்க 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 விட்டுருக்கியே உன்னோட 6 அடி கூந்தல், அதுல இருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அட மாடு, எப்ப மாடு கட் பண்ண? ஜஸ்ட் நவ். எதுக்குடா என் முடிய கட் பண்ண? செய்வன வைக்க போறியா? செய்வனுக்கே யாராவது செய்வன வைப்பாங்களா? இப்போ பார். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். உன் மூக்கு வழியா இந்த முடியை விட்டு உன் மூளையை குடைஞ்சு எடுத்துறேன். எப்படி இருக்கு இந்த எம்கேவோட ரிவெஞ்ச்? உன் முகம் கட்ட மாதிரியே இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கா? மரியாதை இந்த முடியை தூக்கி தூரத்துல போட்டு என் கை கட்டையும் கால் கட்டையும் அவுத்து விட்டுட்டு எஞ்சி ஓடிடுறங்கிட்டு. அதுக்குள்ளயா? இரு. குறு 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 குறு. மாடு. எடுத்துட்டேன், திரும்பியும் விட்டு நோண்டுவேன். இன்னைக்கு இந்த மூக்கு வழியா ஒரு சுரங்க பாதை போட்டு உன் மூளையை கலட்டி எடுக்கிறனா இல்லையான்னு பாரு. எரும மாடு, ஏன்டா இப்படி பண்ற? அக்காவுக்கு தும்மலா வருதுடா. வரட்டும் வரட்டும். என்ன சொன்ன?
சுண்டக்காவா? சுண்டக்காய் என்ன பண்ணுன்னு காட்டுறேன் பாத்தியா? தம்பி தம்பி வேண்டாண்டா, 2 அடி வேணாலும் அடிச்சுக்கூடா. என்னமோ செய்துடா, எடுறா வெளியே. ஐயோ, எனக்கு இந்த விளையாட்டு ஜாலியா இருக்கு. யோ மச்சான், நீ ஒருக்க விடுறியா? மூக்குல 2 ஓட்டை இருக்கு. நீ ஒரு ஓட்டை எடுத்துக்கோ, நான் ஒரு ஓட்டை எடுத்துக்கிறேன். ரெண்டுமே உனக்கு தான் மாப்பிள்ள, பூந்து விளையாடு. அப்படியா? இந்த தம்பி வேண்டாம் வேண்டாம், யாராச்சும் வாங்களே. டேய், இருடா. வெண்ணிலா, ஏய் ஏய், அவளை எதுக்கு கூப்பிடுற? இந்தா வந்துட்டா பாரு. போச்சு. என்னங்க எம்கே? ஹாய் நிலா, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ரெஸ்ட் எடுக்கலையாடா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா நானும் எங்க அக்காவும் மச்சானும் விளையாண்டுட்டு இருக்கோம். நீ விளையாட வரியா? ஆமா, இதுதான் உங்களோட பழிவாங்கும் படலமா? பாத்துட்டியா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அங்க நின்று. எப்படி? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆனா பேச்ச பார்க்கணும். இந்த எம்கே யாருன்னு உனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது, இவளுக்கு தெரியாது, ஊருக்கே தெரியாது, அப்படி இப்படின்னு எஸ். சின்ன பிள்ளை மாதிரி குச்சங்காட்டி விளையாண்டுட்டு இருக்கீங்க. இவதான் மேல கைய வைக்க கூடாதுன்னு சொன்னா, அதான். உங்களோட எனக்கு மானமே போகுது. இங்க பாருங்க, எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. எங்க அம்மா, எங்க மைனி, எங்க அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி? ஏன் என்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனும் முடிஞ்சாச்சு. இன்னும் என்னங்க ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இப்போ என்ன அதனால? இப்போ இதுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இருங்க, உங்ககிட்ட அப்புறம் வரேன். என்னே, என்னம்மா? இவர் தான் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்க ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி பண்ணலாமா? சும்மா ஒரு ஜாலிக்கு தானம்மா. இது ஜாலியா? கையையும் காலையும் கட்டி போட்டுக்கிட்டு மூக்குக்குள்ள முடிய விட்டு நோண்டுறது ஜாலியா? அப்படி கேளு வெண்ணிலா, அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன். இங்கே பாருங்கண்ணே, என்னதான் உங்க மனசுல 1000 கவலை கஷ்டம் இருந்தாலும் இப்போ நீங்க எங்க மைனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவங்கள நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்னம்மா, என் மனசுல என்னது 1000 கவலை கஷ்டம் இருக்க போகுது? எல்லாம் எனக்கு தெரியும்னே. போச்சு. என்னம்மா தெரியும்? என் மனசுல ஒன்றும் கவலை இல்லையே. சும்மா இருங்கண்ணே, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, போ போ, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரொம்ப நேரமா ஸ்டேஜ்லயே நின்றுட்டு இருந்தது, காலெல்லாம் வலிக்கும். போ. போறேன் போறேன். போறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறேன். என்னதான் நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா இது எங்க மைனியோட வாழ்க்கையில. போச்சு, இன்னைக்கு பொங்க வைக்காம விட மாட்டா போல. என்னம்மா இப்போ மைனியோட வாழ்க்கைக்கு என்னாச்சு? இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்லண்ணே, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு, அது மாதிரி அனுஷ்கா இல்லைன்னா ஷாலினி அப்படின்னு போயிட்டே இருக்கணும்னே. என்னதுமா அனுஷ்கா ஷாலினி? அனுஷ்கா தெரியும், ஷாலினி யாரு? போச்சு, ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. ஷாலினி யாரா? அப்ப நான் யாரு? அந்த பிடிச்சிட்டல்ல. என்னண்ணே, நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னது, என்ன பேசிட்டேன்? அனுஷ்காவை தெரியுது, ஆனா ஷாலினி யாருன்னு தெரியலங்கிறீங்க. அனுஷ்கான்னா சினிமா நடிகை, இந்த பாகுபலி, சிங்கம், அந்த அனுஷ்கா தானே? அப்படி பார்த்தா ஷாலினின்னு ஒரு சினிமா நடிகை உண்டுல்ல? ஆமா ஆமா. அப்படின்னு அதையும் சேர்த்துல சொல்லி இருக்கணும். அப்படின்னு நீங்க இன்னும் அந்த பொண்ணை மறக்கல போல. என்னன்னே? எந்த பொண்ணு? அதான் மச்சான், அனுஷ்கா. அதெல்லாம் மறக்கக்கூடிய ஃபிகரா மாப்ள? நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. ஏங்க எம்கே? என்ன நிலா? எந்திரிச்சு உள்ள வாங்க. இவர்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அப்புறம் அவரை பத்தி தான் உங்களுக்கு வரும். ஆமா ஆமா, நான்லாம் நல்ல பிள்ளை. வானத்துல இருக்கிற அந்த நிலாவை கூட பார்க்க மாட்டேன். என் பொண்டாட்டி வெண்ணிலாவை மட்டும்தான் பார்ப்பேன். வாங்க. யோ மச்சான், ஆல் தி பெஸ்டியா. என்ன சொல்லிட்டு போறாங்க 2 பேரும்? அவ என்ன சீண்டு போறா? அனுஷ்கா யாருன்னு கேட்டேன். அதான் தேவசேனா. தேவசேனா யாரு? அதான்டி அனுஷ்கா.
இல்ல அவ வேற என்னமோ சொல்லிட்டு போறா. அதான் எனக்கும் புரியல. யார் அந்த ஷாலினி? இது யார் அந்த அனுஷ்கா? யாரு என்னன்னு நம்ம வீட்டில் போய் பேசுவோம். கட்ட அவுத்து விடுங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். அங்க வந்து உங்களை வச்சுக்கிறேன். எம்மா போயிட்டு வரேம்மா. அழுவக்கூடாதுடா. ஆமா, அவளை அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஒப்பாரி வைக்கி. பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுதம்மா, நம்பி அனுப்பி வைங்க. அழாம அனுப்பி வைங்கம்மா. நீங்களே அழுதுகிட்டு இருந்தா அந்த பிள்ளை பிற அழத்தானே செய்வா. சந்தோஷமா சிரிச்சு வச்சு அனுப்பி வைங்கம்மா. ஏம்மா அழுகாம அனுப்பி வைங்கம்மா. எங்க போக போறா? இந்த இங்க பக்கத்துல தானேம்மா. அதுவும் என்ன யாரோ எவரோன்னு தெரியாத வீடா? அக்கா அங்க தானேம்மா இருக்காங்க. அந்த தைரியத்துல தாண்டா அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைய. மாப்பிள்ள எத்தே உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்திருந்தோம்னா, இல்ல மரியாதை குறைவா பேசி இருந்தோம்னா, அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பிள்ளைய கஷ்டப்படுத்திடாதீங்க மாப்பிள்ள. சாச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க தே. கஸ்தூரியை நல்லபடியா பாத்துக்குவேன். என்னை நம்பி அனுப்பி வைங்க. எம்மா இந்தா அப்படியே நடிக்காதானே. டேய் கிறுக்கா. யோ நீ சும்மாரியா? நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் இப்படி அழுக வரல இல்லை இவளுக்கு. ஏமாத்தும் போது எவ்வளவு சந்தோஷமா ஏமாத்தினா. இப்ப நல்லபடியா முறைப்படி அனுப்பி வைக்கும் போது அழுது நடிச்சு சீனை போட்டுட்டு இருக்கா. எப்படித்தான் பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணீர் வருதோ தெரியல. கண்ணுக்குள்ள 2 அண்டா நிறைய தண்ணி வச்சிருப்பாளுக போல. அரவிந்தா அப்படியெல்லாம் சொல்லாதையா. ஏத்தோய் நீ சும்மா இரு. எல்லாம் அழுது வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. அடே அடே, கல்யாணம் முடிச்சு தாயை பிரிஞ்சு தாய் வீட்டை பிரிஞ்சு ஒரு பொண்ணு போகும்போது எப்படியெல்லாம் வலிக்கும் கஷ்டமா இருக்கும்னு பொம்பளையா பிறந்த எங்களுக்கு தாண்டா தெரியும். கிறுக்கு பையலே. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு ஓடி போனா? ஐயா அரவிந்தா, அதையே பேசிக்கிட்டு இருக்காதையா. அதான் உறவு சொன்னா அம்புட்டு வரையும் கூப்பிட்டு இவங்க கல்யாணத்தை அங்கீகரிச்சிட்டோம்ல. பழசையே பேசி பிள்ளைய கஷ்டப்படுத்தாதப்பா. நீங்க இப்படியே ஏமாந்தவங்களா இருக்க போய் தான் உங்க தலையில நல்ல மிளகா அரைக்கிறா. செத்த நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மாதான் இரேண்டா. எத்தே வருத்தப்படாதீங்க தே. நல்லபடியா பாத்துக்குவேன். சரிங்க மாப்பிள்ள, அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கும். இல்லாட்டியும் பிட்டு பேரையும் எதிர்த்துக்கிட்டு, முக்கியமாக அந்த பிள்ளையோட அண்ணங்காரனுங்களையெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். என் பிள்ளை மேலே அவ்வளவு பெரிய இருக்க போய் தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணினீங்க. நான் அப்படித்தான் இதை பார்க்குறேன். நீங்கள் இப்போ பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து இறக்குறோம். என்ன மாப்பிள்ள? எத்தே அந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வந்துடாதீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நடி நடி, நீ உன் பங்குக்கு நடி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் அவளுக்கு தானே கொண்டு வந்து இறக்குறோம். அண்ணங்காரங்க ஒருத்தருக்கு 4 பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் எங்கள் பிள்ளைய. நீங்கள் வேண்டான்னு சொல்லி மறுக்காமல் வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்கத்தே, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கொண்டு வந்துடாதீங்க. எனக்கு கஸ்தூரி மட்டும் போதும். சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடுவோம். நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்புறதுக்கு வழியை பார்ப்போம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு போய் இறங்கணும். நான் இங்கே இருந்துடட்டாமா. ஏய் இந்தா. எம்மா நீயே என் கூடயே வந்துருமா. அப்படியெல்லாம் வர முடியாதுலடா கண்ணு. நினைச்சா வந்து போய் இருப்போமியா பிள்ளை. அழுகாம கிளம்பு. அண்ணன் அரட்டுறான் பத்தியா. விளக்கு வைக்கிற நேரம் அழுகாத பாப்பா. ஆத்தை ஆத்தை போயிட்டு வரேன் தாய். போயிட்டு வா தே, போயிட்டு வா மகர ஆசையா போயிட்டு வா. ஆத்தால மறந்துடாதத்தா. இவ பங்குக்கு இவளும் ஆரம்பிச்சிட்டா. மறக்க மாட்டேன் தா. உன்னை எப்படி மறப்பேன்? ஐயா போயிட்டு வரேயா. மகராசியா போயிட்டு வாத்தா. ஐயா அடிக்கடி வந்து பாக்குறேன். என்ன நீயும் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் வந்துரு. மாப்பிள்ள பார்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் கொண்டு வந்து விடுங்க. என்ன? சரிங்க தாத்தா, கண்டிப்பா கொண்டு வந்து விடுறேன். அண்ணங்கிட்ட சொல்லிக்கோடா. என்ன? சரி அழுகாத. நான் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு என்னன்னே. சரி அழுகாத. என்னை மன்னிச்சிரு என்னன்னே. போயிட்டு வரட்டுமா? சரி அழக்கூடாது. போயிட்டு வரேன்னே. சரி அழாம போயிட்டு வா. என்ன கார்த்தி சார், இவ அழுகிறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். நல்லபடியா பாத்துக்கிடுவேன் சார். நம்பி அனுப்பி வைங்க.
பார்த்துக்கோங்க. மத்தியானம் நீங்கள் வந்த கார் அப்படியே தான் இருக்குது, அதிலே கிளம்புங்க. ஓகே சார். சரி, போயிட்டு வாங்க நல்லபடியா. தங்கச்சி பத்திரம் என்ன? சரிங்க சார். சரி போயிட்டு வரேன்னே. சரி சரி, அழாமல் போயிட்டு வா. விக்கி. கஸ்தூரி அழுகாத, நீ எங்கேயோ போக போகிறதில்ல, அக்கா இருக்கிற வீட்டுக்கு தான் போக போகிற. அண்ணே அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் என்ன, முடிஞ்சப்போ நீயும் வா. ஏதாவது வேணும்னா ஒரே ஒரு ஃபோன் போடு, எதுனாலும் வாங்கிட்டு ஓடியாந்துருவேன் நான் என்ன. நானும் கூட தான் வர்றேன் இப்போ, வா அழுகாம வா. சரி பாப்பா. கஸ்தூரி மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பெரிய அண்ணங்கிட்ட சொல்லிட்டு போயா. சரிங்கம்மா. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்ல நேரம் முடிய போகுது, வண்டியில் ஏறுங்க. ஐயா அரவிந்தா, நீ சத்த சும்மா இருயா. டேய் கஸ்தூரி போடா போ, மாப்பிள்ளைய கூட்டிட்டு அண்ணன் வீட்டில் போய் அண்ணங்கிட்ட மைனிக்கிட்ட சொல்லிட்டு வா போ. ஏம்மா சும்மா இருன்னு சொல்லிட்டேன். கஸ்தூரி போடா போ, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. இப்போ அவங்கிட்ட சொல்லிட்டு போலேன்னத்த என்ன? அரவிந்தா நீ பேசாம இரு சொல்லிட்டேன். இன்னொரு சீப்பு போட்டுக்கங்கம்மா. போதும் போதும், ஏற்கனவே நிறைய போட்டு விட்டுட்டேன். இங்கே நிறைய இருக்குல்லம்மா, வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தானே வாங்கியிருக்கு. சும்மா வெறுங்கையோட எப்படி போகிறது? பலகாரம் பழம் எல்லாம் கொண்டுட்டு போங்க. நீ கொடுத்து கொடுத்து கட்டப்பை நிறைஞ்சு வச்சுமா. இந்தாங்கம்மா, இன்னும் ஒரே ஒரு சீப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போதும்னு சொன்னாலும் விடுறதே இல்லை பாருங்களேன். அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் ஆளுக்கு 2 பழமா பிச்சு கொடுங்கம்மா. இந்த மாதிரி எங்கள் வீட்டு கல்யாணம் போனோம், அதான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுவும் சேர்த்தான். இந்தாங்க, நீங்களும் உள்ள போட்டுக்கோங்க. பையே நிறைஞ்சு போச்சு, இதை எப்படி தூக்கிட்டு போகிறது? எல்லாரும் வண்டியில் தானே வந்திருக்கீங்க, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, உங்கள் பிள்ளைய வண்டியில் கொண்டு போய் விட சொல்லுவோம். என்னமோ இருக்காக்கும். இந்த அருக்கு வாடி பெட்டி வடுக பெட்டி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரிம்மா சரி. இருந்து காலையில் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நைட்டோட நைட்டாக கிளம்பணுங்கிறீங்களே. வந்து 2 நாள் ஆச்சுலத்தே, போட்டது போட்டபடி அப்படியே வந்திருக்கோம், போகணும்ல வீட்டுக்கு. நான் அடுத்து எப்போ வரப்போகிறோமோ தெரியல. அதான் நானும் சொல்கிறேன், இன்னும் அடுத்து எப்போ வரப்போகிறீங்களோ. இப்போ வந்ததுக்கு இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல. அடுத்து சீக்கிரமே விசேஷம் வைங்க, வந்துடுவோம். எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு, என்ன விசேஷம் வைக்கிறது? கல்யாணம் முடிச்சாச்சுல்ல, இன்னும் அடுத்த விசேஷம் தானே, வரிசையாக வளகாப்பா வைங்க. ஆமாம், ரொம்ப ராங்கி பிள்ளைன்னு சொன்னாங்க உன்னைய, ஆனால் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு அப்படி தெரியலையே, நல்ல பிள்ளையாவில் இருக்க. சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்லணும், என்னடா கண்ணு? சரிங்கம்மா. உங்கள் மருமகனை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லட்டுமா? இல்லை நாங்களே காரில் தானே வந்திருக்கோம், சும்மா சொன்னேன் உங்ககிட்ட. பார்த்தீங்களா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பலகாரமும் பழமும் எடுத்து வைக்கிறேன், கொண்டு போங்க. யாத்தையே வேண்டாம், கொடுத்ததே போதும், நிறைய இருக்கு, இதையே வச்சு காலி பண்ண முடியாது. இதே ஐயா கிளம்பிட்டீங்க போல, வாசல்ல வண்டியெல்லாம் ரெடியா நிக்குது. ஆமாப்பா, நேரமாச்சுல, நேற்று காலையில் வந்தது. மலர், பலகாரம் பண்டம்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோம்லடா, கொஞ்சம் கொடுத்து விடுங்க. எப்பா, உன் பொண்டாட்டி போதும் போதுங்கிற அளவுக்கு பையவே நிரப்பிட்டா, அங்கே 2 பை காருக்குள்ள தூக்கி வச்சிருக்கு. அப்படியா தே? சரி சரி. ஆனா நல்ல பிள்ளையத்தான் கட்டியிருக்க, நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். சரி இங்க பாரு கருப்பா. சொல்லுங்க தே. தம்பிக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு, நீ என்ன அடுத்து சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லு, என்ன விசேஷம் வை. சரிங்க தே, சொல்லிடுவோம், வச்சிருவோம். வளகாப்பெல்லாம் நல்ல பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா வைக்கணும் என்ன? கண்டிப்பா வச்சிருவோம் தே, கண்டிப்பா வச்சிருவோம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிங்க தே, பார்த்து பத்திரம். ஆமையா, கிளம்புறோம். கஸ்தூரி கிட்ட பெரியம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறோம் என்ன? சரிங்க தே. மலரேடா. போயிட்டு வாங்கம்மா, அடிக்கடி வந்து போய் இருங்க. நீயும் புருஷனை கூட்டிட்டு ஒரு நாள் அங்க ஊர் பக்கம் வா, என்னம்மா? சரி வந்துருவோம். சரி போயிட்டு வரோம். போயிட்டு வரம்மா, பிள்ளைகளை நல்லபடியா வந்து போய் இருந்து பாத்துக்கங்க என்ன? சரிங்கக்கா. தடால் புடால்னுகிட்டு இருந்தாங்க நேத்து, ஆனா நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. பாட்னர். என்னடா? வெண்ணிலா அவங்க மைனி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. என்னம்மா? இல்ல, வெண்ணிலாவுக்கும் குழந்தனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா ரிசப்ஷன் வச்சாச்சு. இனி மேற்கொண்டு அடுத்து ஆக வேண்டிய சடங்கு ஏதாவது இப்போ செய்யணுமா இல்ல படிப்பு முடியட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. டேய் என்னடா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? கேட்க சொன்னாங்க, உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கான், அதான் என்னைய விட்டு கேட்க சொன்னாங்க. நானும் கேட்டுட்டேன். அது அவங்க 2 பேரும் விருப்பம்டா, அது அவங்க பார்த்துக்கிட்டட்டும். இல்லாட்டி அவங்க அம்மாவை விட்டு ஆத்தா கிட்ட பேச சொல்லுங்க. அப்படி செய்வோமா? அதான் சரி. சரி, அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ணே. கஸ்தூரி வா, மாப்பிள்ள வாங்க. கஸ்தூரி எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? கிளம்பிட்டீங்களோ? ஆமா மைனி, கிளம்பிட்டோம். சரி, அதுக்கு எதுக்கு அழற? இங்க இருந்து போறேன்னு அழறியா?
இதுக்கெல்லாம் அழக்கூடாது என்ன, எங்கேயோவா போற? மேலும் நீ போற இடத்துல தானே உங்க அக்காவும் இருக்காங்க. ஆமா மைனி, இருந்தாலும் அம்மாவை அண்ணனுங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சின்னவனே, இவ அழுதுட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க. நானும் ரொம்ப நேரமா சமாதானப்படுத்திக்கிட்டு தான் மலர் இருக்கேன். அழுதுகிட்டே இருக்கா. சரி சரி, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். அங்க போகவும் அழுக நின்றோம். என்ன கஸ்தூரி, அப்படித்தானே? என்ன இல்லைண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சரி சரி, அதெல்லாம் மறந்தாச்சு. சந்தோஷமா போயிட்டு வா. ஆமா, கூட யார் வர்றாங்க? விக்கி அண்ணே வர்றான், ஐயா ஆத்தா எல்லாரும் வர்றாங்க. சரிம்மா சரி. மைனி, நீங்களும் மன்னிச்சிருங்க மைனி. சரி கஸ்தூரி, அதெல்லாம் மன்னிச்சாச்சு. நீ சந்தோஷமா போயிட்டு வா என்ன. அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப அழுதுட்டே போதும் என்ன, இனிமேல் அழுகக்கூடாது. சின்னவனே பார்த்துக்கோ. சரி மலர். மாப்பிள்ள இங்க வாங்க. ஆ சொல்லுங்க மாப்பிள்ள. இந்தாங்க. இது அதேதான். இது எதுக்கு இப்போ? எதுக்கா? எதுக்கு எதுக்கு கிழிக்கிறீங்க? என்ன மாப்பிள்ள, பத்திரத்தை கிழிச்சு போட்டீங்க? எனக்கு அது தேவையில்லை மாப்பிள்ள. அப்புறம் அன்னைக்கு கேட்டு தானே வாங்கினீங்க. ஆமா கேட்டேன். நீங்க கொடுக்குறீங்களான்னு பாக்குறதுக்காகத்தான் கேட்டேனே தவிர எனக்கு வேணுங்கிறதுக்காக கேட்கல. ஏன் இப்படி? எல்லாம் அப்படிதான். சரி, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ம் தேங்க்ஸ் மாப்பிள்ள. உங்க வேலைக்கு எதுவும் ஆகாது, பயப்படாம இருங்க. என்ன என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆ சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்போ. போயிட்டு வாங்க. என்ன சின்னண்ணே எங்க? அவன் இப்பதான் ரெஸ்ட் எடுக்க போறேன்ட்டு உள்ள போயிருக்கான். எப்படியும் நாளைக்கு அவனும் அங்கதான் வருவான். அங்க வச்சு பாத்துக்கோடா. சரி, போயிட்டு வரேண்ணே. மைனி போயிட்டு வரேன். சரி, அழாம சந்தோஷமா போயிட்டு வா என்ன. பரப்பில வாங்க பாட்டிமா, நீங்களும் அவங்க கூட கிளம்ப போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமா பரப்பில. இங்க உங்க பேத்திக்கு துணைக்கு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்ல, அங்கேயும் போய் எல்லா வேலையும் நான் பார்க்கணும்ல. அதான் அதான் பரப்பில மலரை ஒரு 2 நாளைக்கு கூட்டிட்டு போகட்டுமா? ஏன், எதுக்கு? இல்ல, இப்ப அங்க போய் நாத்தனார் முறைக்கு பேத்தி பிள்ளை தான் எல்லாம் பண்ணணும். அதான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டிமா. அக்கா அங்கதானே இருக்கா, அவளை வச்சு பாத்துக்கோங்க. இல்ல, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல பரப்பில. எந்த முறைக்காகவும் எந்த சம்பிரதாயத்துக்காகவும் என் பொண்டாட்டியை நான் அங்க அனுப்ப மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் என் பொண்டாட்டியை அனுப்ப மாட்டேன்னு. அதே தான் இப்போவும். பேத்தி பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம்ல பரப்பில. அவங்களே விருப்பப்பட்டு நான் அங்க வர்றேன்னு சொன்னா கூட அனுப்புறதுக்கு நான் ரெடியா இல்லை பாட்டிமா.